வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கி டால். இன்னைக்கு நம்ம சுகாவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். எதுக்குன்னா, நான் வீடியோவே போடுறதில்ல, பட் இப்போ தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். ஸோ நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எப்படி? ஸோ தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் பெரிய பெரிய சாரி, என்னோடய பர்சனல் இஷ்யூஸ்னால நான் வீடியோ போட முடியல. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும். ஓகேவா, நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் தான் உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ரெட் கலர் சாரீ, க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டு ப்ரிட்டியாக ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்டு நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கா. நீயா? ஏன் வேற யார் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண? ஏய் லூஸு, இந்த டைமுக்கு என் ஹஸ்பண்ட் தான் வருவாருன்னு நினச்சேன். உன்னை யார் தேவையில்லாமல் வர சொன்னது? மச்சான், ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். ஏதோ ஒரு மூளைகெட்ட நாய் தான் கால் பண்ணி, எனக்கு பயமாக இருக்குது, கை கால்லாம் பதறுது, இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லிச்சு. அந்த மூதேவிக்காண்டி தான் வந்தேன். அந்த மூதேவி காணோம். நான் வாடின்னு சும்மா தான் சொல்லுவேன், அதுக்குன்னு இப்படி வந்து உட்காந்துப்பியா? எனக்கு இன்னைக்கு தாண்டி கல்யாணம் ஆயிருக்கு. அதே தான் மூதேவி, நானும் சொன்னேன், இன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நான் வந்தால் தப்பாயிடும், மூடிட்டுருன்னு சொன்னனா இல்லையா? நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு என்னை கெஞ்சி கூத்தாடி இங்கே வர வச்சுட்டு இப்போ என்னென்ன பேசுகிறடி நீ தானே? நான் உங்ககிட்ட தானே உரிமையாக பேச முடியும், வேற யார்கிட்ட பேச முடியும்? ஐயோடா, ரொம்ப தான் உரிமை. சரி சொல்லு, எங்கே உங்கள் வீட்டுக்காரு? அவர் வரல. இன்னும் வரலனா இன்னும் மண்டபத்திலே உட்காந்துட்ருக்காரா என்ன? இல்லை, வீட்டுக்கு வந்தோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போனார், இன்னும் வரல. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டில் பிஸ்னஸ் மீட்டிங்கா? என்னடி மனுஷன், சரியான ரோபோவாக இருக்கான். இங்கே பாரு, இப்போவே யோசிச்சுக்கோ, உனக்கு இந்த லைஃப் வேணுமா வேண்டாமா? ஏய் என்னடி, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, என்னென்னமோ இப்பெல்லாம் கேட்குற? இல்லை மச்சான், நீயே யோசிச்சு பாரு. நீ ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு பையனெல்லாம் பண்ணியா? இப்போ எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற? கேட்குறதுக்கு பதில். ஆமாம், அவன் எப்படி? ஏய் என்னடி கொஷின் கேட்குற? இல்லடி, அவனை எப்படி பார்த்துக்கிட்டான்? நீ அப்பா ஃபோன் பண்ணாலும் எடுப்பான், நீ எங்கே கூப்பிட்டாலும் அவன் வருவான், அப்படியே உன்னை குயின் மாதிரி ட்ரீட் பண்ணான். அவனை விட்டுட்டு இந்த ரோபோவை கல்யாணம் பண்ணியிருக்க? மச்சான், அவன் கேப் டிரைவர்டா, நான் கூப்பிட்டா வரதான் செய்வான். இருந்தாலும் உனக்காக எல்லாரையும் வேண்டான்னு சொல்லிட்டு உன்னை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வரான் பார்த்தியா? அதுக்கு தான் காசு வாங்குறான்ல. என்னவோ ஆனால் உனக்கு அவன் தான் கரெக்டு. உன்னை நல்லா பார்த்துட்டு வந்திருப்பான். நீங்கள் அவளை ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. சரி சரி, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல. சரி, உன் வீட்டுக்காரர் எப்போ வரதா சொன்னார்? எதுவுமே சொல்லலை. ஃபோன் பண்ணிப்பாரு. ஃபோன் நம்பர் இல்லை. ஃபோன் நம்பர் இல்லையா? ஃபோன் நம்பர் இல்லையா? ஃபோன் நம்பர் இல்லையா? ஆமாம், அதையே இப்போது இவ்வளோ மாடுலேஷன் மாற்றி மாற்றி கேட்குற? மச்சான், ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு போன அடுத்த செகண்ட் அந்த வாசல் தாண்டும் போது அந்த பொண்ணோட நம்பரோட தாண்டா வெளியே போகிறாங்க. கல்யாண பேச்சு எடுத்து கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்குமா? இந்த 3 மாசத்துல அவர் வந்துட்டு ஒரு தடவை கூடவா பேசல? அப்போ ஒரு வேளை வேண்டா விடு. நீ ஏன் சோகத்துல இருக்க? நான் சொல்லி எச்சா சோகமாயிட்டா? ஏய் என்னடி சொல்ற? வாயை திறந்து தெளிவாக தான் சொல்ல. ஒரு வேளை உன் ஆளுக்கு என் ஆளுக்கு முன்னவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஆகி அவர் அதை விட்டு வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவருக்காக யோசிச்சு உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உங்க ஐஸ்ல இருந்து டியர்ஸ் வந்து விழுகுது. ஐயோ ஐயோ, ஏன் மச்சான் அழுவுற? ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? அப்பெல்லாம் இருக்காதுடி, அவர் என்னை பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஏன்டி? சரி சரி சரி, அவர் உன்னை பிடிச்சதான் மேரேஜ் பண்ணியிருக்காரு. மேபி அவருக்கு இது ஃபோர்ஸ்டு மேரேஜாக இருக்கலாம். மேபி
இருக்காது இருக்காது, இது அவருக்கு ஃபோர்ஸ்டு மேரேஜா இருக்காது. ஒரு வேலை இருக்காது. ஆமா ஆமா, இருக்காது இருக்காது. நீ அழுகாத மச்சான், இது கண்டிப்பா ஃபோர்ஸ்டு மேரேஜ் இல்ல. ஆமா, ஃபோர்ஸ்டு மேரேஜ் இல்ல. ஆனா இன்னொன்னுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன? ஒருவேளை நம்ம ஆளு. நம்ம ஆளா? சரி, உன் ஆளு. என் ஆளு பெரிய பிஸ்னஸ் மேன், சரியான ஒர்க்கஹாலிக். அவருக்கு இந்த மாதிரி மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக உன்னை ஏனோ தானோன்னு கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு வந்து கான்ட்ராக்டில் சைன் வாங்கினா என்னன்னு? நீ 1 இயர் தான் என்னோட ஒய்ஃப்னு போடி வெளியா. நீங்க பக்கத்துல இருக்க பில்லோவை எடுத்து அவளை போட்டு நல்லா அடிக்கிறீங்க. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதடி. எப்போ பார்த்தாலும் கான்ட்ராக்ட் மேரேஜ், ஃபோர்ஸ்டு மேரேஜ்னு. ஏன்டி நாங்க இஷ்டப்பட்டுலாம் மேரேஜ் பண்ணிருக்க மாட்டோமா? அதுக்கு உன் ஆள் வந்துட்டு பேசியிருக்கணும். அவன் வந்துட்டு பேசக்கூட இல்லை. நான் எனக்கு தோணுனதெல்லாம் சொன்னேன். அதுக்கு என்ன இப்படி அடிக்கிற? நீ போ வெளியா. உன்னோட ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவையில்ல. இதுவே இந்த இடத்துல சோயாவோ ஜியாவோ இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. அப்ப அவளுகளே கூப்பிட்டுருக்க வேண்டியதானே. அவளுங்க இந்த டைம்ல வரமாட்டாங்க தானே நான் உன்னை கூப்பிட்டேன். தெரியுதுல தெரியுதுல, நீ அந்த டைம்ல கூப்பிட்டாலும் எங்க இருந்து கூப்பிட்டாலும் வரக்கூடிய ஒரே ஆள் நான் தான், இந்த ஹனா தான். புரியுதா? புரியுது. ஆனாலும் இப்ப நீ கிளம்பு. என்ன? நீ வான்னு சொன்னா வரணும், போன்னு சொன்னா போயிடணுமா? ஆமா, போகணும். போ மச்சான், ரொம்ப அசிங்கப்படுத்துறடா. இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுல. அப்படி இல்ல, ஆனா எனக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் வருவாங்க, நாங்க ஏதாவது பேசிட்டு இருப்போம். இடையில நீ எதுக்கு நந்தி மாதிரி? இப்ப என்ன சொல்ல வர? அது நீ போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்ற. நான் வீட்டை விட்டு வெளியே போடின்னு இன்டைரக்டா சொல்ற. மச்சான், இதுவே இன்டைரக்டா? நான் டைரக்டா வெளியே போடின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு புரியல? புரிஞ்சுது. எல்லாருமே பச்சை துரோகின்னு புரிஞ்சுது. நானும் ஒரு நாள் ஒரு நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டல. என் பேர் ஹனால. அது வரைக்கும் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்டி அப்படின்னு அவளும் டோர் ஓபன் பண்றா. அந்த டைம்ல கரெக்டா சுகா உள்ள வரான். ஐயோ அம்மா, எங்க என்ன பண்ற? சும்மாதான் வயனை பார்க்கலான்னு. வயனை பார்த்துக்க நான் இருக்கேன்ல, இன்னும் எதுக்கு தேவையில்லாம? ஹலோ ப்ரோ, அவங்க தான் வர சொன்னாங்க, நான் வந்தேன். சரி கிளம்பு. இனிமேல் நான் வரமாட்டேன். வராது, நல்லது அப்படின்னு அவன் டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். என்னடா ஆளாளுக்கு என்ன அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு அவளும் வெளியே போயிருப்பா. சுகா உங்க கிட்டதான் வரான். வயன், சொல்லுங்க. சுகன் தானே கூப்பிட வந்த? அப்படியே கூப்பிடு. இல்லைங்க, உங்களை அப்படி கூப்பிட கூடாதுன்னு அம்மா அப்பா சொன்னாங்க. வயன், நான் ஓ ஹஸ்பண்ட். நானே உனக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கும்போது யார் அவங்க வேண்டான்னு சொல்றதுக்கு? அப்போ நான் உங்களை நேம் சொல்லியே கூப்பிடுவேன். சுகா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளுவயன். அது வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கபோர்ட் கிட்ட போறான். அப்போ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வருது. ஒரு வேளை அவன் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்து நீ 1 இயர் தான் என் ஒய்ஃப்னா என்னடி பண்ணுவ? அப்போ அவர் கான்ட்ராக்டை பத்தி தான் பேச போறாரா? சுகாவும் ஒரு பிளாக் கலர் பேக் எடுத்துட்டு உங்ககிட்ட வரான். சுகா, இங்க பாருங்க, என்ன வேணா இருக்கட்டும், அது இன்னைக்கு பேச வேண்டாமே. என்னை பொறுத்தளவு இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாளாக நான் நினைக்கிறேன். அதை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்னாச்சு வயன், எதுக்கு இப்படிலாம் வளரிட்டுருக்க? இல்லை, எனக்கு தெரியும், இது கான்ட்ராக்ட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, என்னவா வேணா இருக்கட்டும். பட் நீங்கள் அதை இன்னைக்கு என்கிட்ட சொல்லாதீங்க, நான் நாளைக்கு கூட தெரிஞ்சுக்கிறேன். சுகா ப்ளீஸ், வேண்டாம். என்னாச்சு உனக்கு? உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா உங்களை பெட்டில் உட்கார வைக்கிறான். இந்தா தண்ணி குடி. நீங்களும் தண்ணி குடிக்கிறீங்க. சுகா கிளாஸ் எல்லாம் வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். என்னாச்சு உனக்கு? என்ன கான்ட்ராக்ட் அது இதுன்னு வளரிட்டு இருக்க? இல்லை, அந்த பிளாக் கலர் பேக்கில் கான்ட்ராக்ட் தானே இருக்கு. நான் உங்களுக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் நம்ம 1 இயர் தான் ஒன்றா இருக்க போகிறோமா? அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. ஒருவேளை அப்படி இருந்தாலுமே இன்னைக்கு சொல்லாதீங்க, நாளைக்கு கூட சொல்லுங்க
ப்ளீஸ். சுகா உங்களவே பார்த்துட்டு இருக்கான். உனக்கு இப்பெல்லாம் யோசிக்க சொல்லி யார் பையன் சொல்லி கொடுக்குறது? அப்போ அது கான்ட்ராக்ட் இல்லையா? கான்ட்ராக்ட் தான், ஆனால் நீ சொல்கிற மாதிரி கான்ட்ராக்ட் இல்லை. அப்புறம் வேற எந்த மாதிரி கான்ட்ராக்ட்? உங்கள் குழந்தைக்கு நான் அம்மாவாக இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது கான்ட்ராக்டா? ஏன் வயன், நிறைய புக்கு படிப்பியோ? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, நான் வாயவே திறக்கல, அதுக்குள்ளே நீ எவ்வளோ பெரிய கதை கிரியேட் பண்ணிட்ட. சொல்லுங்க, அந்த கான்ட்ராக்டில் என்ன இருக்கு? சுகாவும் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணுறான். அதில் 3 ஆல்பம் இருக்கு. அது போக ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆல்பம் பார்க்கலாமா இல்லை கான்ட்ராக்ட் படிக்கலாமா? ஆல்பமில் என்ன இருக்கு? நீ ஃபர்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் படிச்சிரு, அப்புறம் தெரியும் உனக்கு ஆல்பமில் என்ன இருக்குன்னு. அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை உங்ககிட்ட கொடுக்குறான். அந்த பேப்பரை நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அன்புள்ள வயன், நான் சுகா. ஆக்சுவலி என்னோட லைஃப் ரொம்பவே சின்னது. எனக்குன்னு பெருசாக சர்க்கிள்லாம் கிடையாது. அப்பா அம்மா நான், ஃப்ரெண்ட்ஸ் கூட பெருசாக கிடையாது, வெறும் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான். நான் அதை தாண்டி வேறு யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன், க்ளோஸாக ட்ரை பண்ணவும் மாட்டேன். ஸோ இந்த சர்க்கிளில் புதுசாக வந்திருக்க ஒரே ஒரு பர்சன் நீ தான். எனக்கு தெரியல, பட் நான் இஷ்டப்பட்டு தான் நான் உன்னை என்னோடய சர்க்கிள்குள்ளே அலோவ் பண்ணேன். பட் என்னால் உன்கிட்ட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல. எனக்கு போயோன்னு நினைக்கிறேன். போக போக பழகிக்கிறேன் வயன். ஆனால் நீ என்கிட்டேருந்து ரொம்ப ரொமான்டிக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. எனக்கு அதெல்லாம் வராது. நான் உனக்கு நிறையா சர்ப்ரைஸ் பண்ணுவேன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக வராது. சின்ன வயசுலேருந்து எனக்கு தான் எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. நான் யாருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் கூட கொடுத்ததில்ல. ஸோ அதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீ என்னோட சர்க்கிள்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்ட. ஆனால் உன்னால் இதுக்கு மேலே இதை விட்டு வெளியே போக முடியாது. இது நீ ப்ரொப்போசல்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே, வார்னிங்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஆனால் நீ சுகா லைஃப்க்கு உள்ள வந்துட்டா வெளியே போக முடியாது. உனக்கு என்னோட லைஃப் லாங் என்னோட டார்ச்சரு, என்னோட கோபம், என்னோட கோல்ட் பிஹேவியர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உன்னால் வாழ முடியும் அப்படின்னா இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணு. ஆக்சுவலி நம்ம 2 பேருக்கும் வெளி உலகத்தில் கல்யாணம் ஆகிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நீ சைன் பண்ண அப்புறம் தான் நமக்கு ஃபுல்ஃபில்லாக மேரேஜ் ஆன மாதிரி. உனக்கு வேண்டான்னா கூட இப்போவே சொல்லிடு, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் எழுதியிருக்கு. உங்கள் ஐஸில் இந்த டியர்ஸ் ஃப்ளோ ஆகி அந்த பேப்பர் மேலே விழுகுது. ஏ வயன், ஏன் அழுகிற? ஐம் சாரி வயன், எனக்கு பெருசாக ப்ரப்போசல்லாம் பண்ண தெரியாது. நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா? ப்ரப்போசல் பண்ண தெரியாதா? இவ்வளோ அழகான ப்ரப்போசல் எந்த பொண்ணுக்கு கிடைக்கும்? எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபுல்ஃபில்லாக இருக்குது. நான் இந்த 3 மாதத்தில் என்ன நினச்சேன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினச்சேன். பட் அதெல்லாம் பொய்ன்னு நீங்கள் இந்த ஒரே பேப்பரில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. பட் சுகா உங்களை ஹக்கை பிரேக் பண்ண வைக்கிறான். என்னாச்சு? இன்னும் நீ சைன் பண்ணவே இல்லை. பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு பெண்ணை எடுத்து சைன் பண்ணுறீங்க. சுகா உங்கள் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். வெல்கம் மை டியர் ஒய்ஃப். தேங்க்யூ ஹஸ்பண்ட் அப்படின்னு அவனும் அந்த பேப்பர்லாம் வாங்கி வச்சிடுறான். சரி, இப்போ ஆல்பம் பார்க்கலாமா? ஆல்பமில் என்ன இருக்குது? நீ பாரு, தெரியும். ரொம்பலாம் யோசிக்காத, சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சுகாவும் அந்த ஆல்பமை உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் நீங்கள் குட்டி பொண்ணாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது. இந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? இதெல்லாம் உன் அப்பா அம்மா கொடுத்தாங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்டே இல்லாத ஃபோட்டோஸ்லாம் உங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் இருந்துச்சு. அப்புறம் பாதி ஃபோட்டோஸ்லாம் உன் அத்தை மாமா வீட்டில் இருந்துச்சு. இதோ இந்த எல்லோ கலர் பட்டு பாவாடை இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ எனக்கு கிடைக்கவே இல்லை தெரியுமா?
எனக்கு நீ ஒரு வயசில் இருக்கும்போது ஃபோட்டோ, 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, ஒவ்வொரு ஏஜ்லேயும் எனக்கு ஒவ்வொரு ஃபோட்டோ தேவைப்பட்டுச்சு. நான் தேடிட்டே இருக்கும்போது இந்த இந்த ஃபோட்டோ 5 வயசுன்னு தான் நினைக்கிறேன். 5 வயசு தானே? இந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 ஊர் ட்ராவல் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆமாம், உங்கள் யாரோ தூரத்து சொந்தம்னு நினைக்கிறேன். சித்தின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு யார் தெரியல, நான் ப்ராப்பராக எனக்கு கரெக்டாக தெரியல. பட் உங்கள் அப்பா தான் என்னை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே தான் உன்னோட இந்த ஃபோட்டோ கிடச்சிச்சு. பரவாயில்ல, அவ்வளோ நேரம் அழைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்படி பிளஸ்ஸிங்காக இருக்க மாதிரி இந்த ஃபோட்டோ செம்ம அழகாக இருந்துச்சு. இது அழகா அப்படி இந்த ஆல்பமில் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல? ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்த பேஜ் மாற்று. அதுக்கப்புறம் நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணது அந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே அந்த ஆல்பமில் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா? அடுத்த ஆல்பம் ஓப்பன் பண்ணலையா? பண்ணுறேன். அடுத்த ஆல்பம் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் சின்ன வயசில் நீங்களும் சுகாவும் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. நம்ம 2 பேரும் சின்ன வயசுல மீட் பண்ணியிருக்கோமா என்ன? லூஸு, நம்ம எப்போ மீட் பண்ணோம்? நான் இருக்கிறது சவுத் கொரியா, நீ இருக்கிறது சவுத் இந்தியா. எப்படி மீட் பண்ணியிருக்க முடியும்? அப்புறம் எப்படி இந்த ஃபோட்டோ? இது ஏடி, உலகமே டெவலப் ஆயிடுச்சு, இன்னும் நீ டெவலப் ஆகலையா? சரி, அடுத்தது மாற்ற. டீனேஜில் இருக்கும்போது, அடல்ட்டில் இருக்கும்போது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவும் சுகாவும் நீங்களும் இருக்க மாதிரி இருக்கு அந்த ஆல்பமில். நீங்கள் ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கீங்க. சுகா உங்கள் ஃபேஸை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கான். அப்புறம் இந்த 3வது ஆல்பம், அது ஓப்பன் பண்ணாத. ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஏன் அதை கொடுத்தீங்க? நம்ம இதுக்கப்புறம் தான் அதை க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் தான் க்ரியேட் பண்ண போகிறோமா? ஆமாம். ஓகே, இதில் நீயும் நானும் நம்ம மேரேஜ் ஃபோட்டோ தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரிசப்ஷன், அப்புறம் நம்ம பேபி பிறந்தப்புறம், பேபி வயிற்றில் இருக்கும்போது, பேபி கன்ஃபார்ம் ஆகும்போது, இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் இந்த ஆல்பமில் வைக்கிறோம். ஓகேவா? ஓகே. ஏன்னா கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு போல. இல்லை, ரொமான்டிக் டைப் இல்லைன்னு சொன்னீங்க. இவ்வளோ அழகா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுறீங்க. இதுக்கு பேர் தான் ரொமான்ஸா? உங்களுக்கு தெரியாதா? இது வரைக்கும் இப்போலாம் யாருக்கும் பண்ணதில்லை. ஸோ இதுதான் ரொமான்ஸ்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீங்கள் எதுக்காக சுகா பண்ணீங்க? இப்போது உன் ஃபேஸில் அழகா இது எல்லாத்தையும் விட அழகாக ஒரு விஷயம் தெரியுதுல்ல? என்னது? ஸ்மைல். அதுக்காக மட்டும்தான் என்னோட ஸ்மைலை பார்க்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுவீங்களா? இந்த உலகத்தையே திருப்பி போடுவேன் உனக்காக. ஆனால் சொல்லுங்கள் சுகா, நீங்கள் ஏன் எனக்காக இவ்வளோ பண்ணணும்? என்ன உங்களுக்கு என்ன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தெரியுமா? அதுக்கப்புறம் நம்ம பேசிக்க கூட இல்லை. நீங்கள் ஏன் எனக்காக இவ்வளோ பண்ணணும்? என்ன கொஷின் இது வயன்? நீ என்னோட ஒய்ஃப். 3 மாதத்துக்கு முன்னாடி தெரியுமா, 3 வாரத்துக்கு முன்னாடி தெரியுமான்றது முக்கியம் இல்லை. உன் கழுத்தில் இருக்க 3 முடிச்சு தான் முக்கியம். நான் எப்போ உன் கழுத்தில் அதை போட்டேனோ அதுக்கப்புறம் நீ மட்டும்தான் என் உலகம். உனக்காக இந்த உலகத்தையே நான் அழிப்பேன். என் உலகம் எனக்கு என் உலகம் ஸ்மைலாக இருந்தால் போதும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா உங்களே பார்த்துட்ருக்கான். உங்கள் ஐஸில் அந்த டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. நீங்கள் சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என் ஃப்ரெண்டு என்னென்ன சொன்னால் தெரியுமா? இது கான்ட்ராக்ட் மேரேஜாக இருக்கும், ஃபர்ஸ்ட் மேரேஜாக இருக்கும் அப்படிலாம் சொன்னால் தெரியுமா? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நீ முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. இப்போ எதுக்கடி தேம்பி அழுதுட்ருக்க? எனக்கு தெரியல, ஆனால் அழுகிய வருது. வயன், லூஸ் மாதிரி பண்ணாத. நீ தானே சொன்ன இது நம்மளோட ஸ்பெஷல் டே, ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு. ஆமாம், ஸ்பாயில் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் உங்கள் டியாஸை வைப் பண்ணுறான். சரி சொல்லு, என்னது? அதுதான் உனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுல. என்ன ஆசை? அச்சோ, உன் ஆசையை நீ மறந்துட்ட.
முன்னாடியே பண்ணுவேன் நான் இப்போ. நீங்களே சொல்லுங்க, நான் என்னத்தை மறந்தேன். நானே சொல்லவா? சொல்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆன அப்புறம் தான் அந்த 3 வேர்டை ஓ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்னு இருந்தியாமே. அது சொன்னால் நல்லாயிருக்கும். அந்த 3 வேர்ட். ஐயோ, உனக்கு ஒன்றுமே தெரியாது வயன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க, பார்க்கதான் இது இன்னசென்ட் பால் வடிகிற ஃபேஸுன்னு. என்கிட்டயே நடிக்கிற பற்றியா? உன்னை பற்றி A to Z எல்லாமே தெரிஞ்சுதான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். ஐ லவ் யூ. சுகா வெக்கப்படுறான். ஐயோ அப்பா, என்ன இவ்வளோ வெக்கப்படுறீங்க? ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஷை டைப். சரி, நீங்கள் சொல்லலை? ஐ லவ் யூ. இப்போ மேடம் என்ன பண்ணுறீங்க? நான் வெக்கப்படல, ஜஸ்ட்டு சிரித்தேன். ஓ அப்படி. கான்ட்ராக்ட் சைன் வாங்கியாச்சு, ஆல்பம் பார்த்தாச்சு, லவ்வை சொல்லியாச்சு, கல்யாணம் கூட ஆயிடுச்சு, டோர் கூட க்ளோஸ் பண்ணியாச்சு. லைட் ஆஃப் பண்ணவா? லைட் ஆஃப் பண்ணால் பேய் வந்துடாதா? என்ன? ஆமாம், அம்மாச்சி சொல்லியிருக்காங்க லைட் ஆஃப் பண்ணால் பேய் வரும். அது இனிமேல் வராது. ஏன் வராது? நான் உன் பக்கத்தில் இருக்கேன்ல, பேய் வராது. ஏன்? சுகாவை கண்டா எல்லாருக்குமே பயம், பேய் மட்டும் என்ன விதிவிலக்கா? சரி ஓகே, நீ என் ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கோ, நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், பேய் போயிடும். ம் ம் அப்படின்னு சுகாவும் லைட் ஆஃப் பண்ணுறான். அவ்வளோதான் அவ்வளோதான், அவுட் ஆஃப் ட்ரீம், வெளியே வாங்க. ஓகே, நான் நல்லா தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ, நானே சிரிச்சுட்டே பேசினேன். ஓகே, இது நான் எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. சிஎஸ்அக்கா இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்புறம் அந்த லைக் பட்டன் எதுக்குப்பா இருக்குது? லைக்கை கொஞ்சம் போட்டு விட்டுருங்களா? ஏன் லைக் போட மாட்டேங்கிறீங்க? இன்னொரு விஷயம், எல்லாருமே என்கிட்ட ஹூ இஸ் ஹீயும் ஹீ அண்ட் மீயும் கேட்டிங்க. ஆனால் நான் அதுக்கு ஒரு டிமாண்ட் வச்சேன். 50 லைக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு. என்னப்பா நீங்கள் 50 லைக்ஸ் போடவே இல்லை, ஆனால் பட் என்கிட்ட கேட்குற எல்லாருமே அதை தான் கேட்குறீங்க. அந்த ஸ்டோரியை போட்டுருவேன், கண்டிப்பாக போட்டுருவேன் உங்களுக்காக. பட் நீங்கள் எனக்காக லைக் போடுங்களேன் ப்ளீஸ். நான் நாளைக்கு ஹூ இஸ் ஹீ போட்டுறேன், ஓகேவா? ஆனால் நான் நாளைக்கு 10 o'clock நைட் அப்லோட் பண்ணுறேன்னா எனக்கு நீங்கள் 9 o'clockக்குள்ளே ஒரு 50 லைக்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இது சும்மா என்னோட ஆசை தான், பார்த்து லைக் போட்டு விடுங்க. ஓகேடா, பை.